ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் சேவா. இன்றைக்கான வீடியோவில் உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து ரேஷன் அட்டை அதாவது ஸ்மார்ட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதா நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் தெரியுது பார்த்தீங்களா, tnpds.government.in. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் கார்டோட அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, பயனாளர் நுழைவு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டில் ஜாயின் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கேப்சா குறியீடு, அதை அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார்டில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு 7 டிஜிட்டில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் மொத்தமே அதில் வந்துடும். இந்த ஸ்மார்ட் கார்டை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.